ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேத புஸ்தகத்தை நான் வேகமாக திருப்பிக் கொள்வோம். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்பெல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, அக்கிரமங்களில் அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், உயிர்ப்பித்தார், உயிர்ப்பித்தார். இப்போ நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். என்ன பாஸ்டர், நானும் தான் உயிரோடு இருக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் உயிரோடு தான் இருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறது வேற, நம்ம உயிரோடு இருக்கிறது வேற. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பாவத்தில் செத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு மீட்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை இப்போ கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்போ நீங்கள் நான் என்னவா மாறி இருக்கிறோம்? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ என்ன வேதம் சொல்லுகிறது கவனிங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகள் வேறு, நம்முடைய வாழ்க்கையின் முறைகள் வேறு. அவர்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் வேறு, கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்திக்கிற சிந்தனைகள் வேறு. அவர்கள் பேசுகிற பேச்சு வேறு, தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற பேச்சு வேறு. அல்லேலூயா. இப்போ நீங்க கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதில் நம்ம ஆணித்தரமான ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஏதோ வேற ஒரு மதத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று அல்ல, ஒரு வேற மதத்தை பின்பற்றி நம்ம நடக்கல. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு மாற்றப்பட்ட அனுபவத்திற்குள்ள வர வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு மாறுபட்ட வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே தவிர மற்ற ஜனங்களைப் போல வாழ்வதற்காக நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறான். ரோமர் 6:4 எடுத்துக்கிட்டீங்களா? 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்போ வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் முதலாவது சொன்ன கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். இப்போ நம்ம பழைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய வாழ்க்கை கவனிங்க, இந்த புதிய வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்தது உண்மையானால் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே மாறும். அல்லேலூயா. நம்ம முகம் மாறுறது மட்டுமல்ல, கருப்பாக இருக்கிற சிவப்பாய் மாறுறதில்லை, வெள்ளை முடி கருப்பாக மாறுறதில்லை, குட்டையாக இருக்கிறாள் நெட்டையாக மாறுறதில்லை. இந்த மாற்றத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லவில்லை. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். கவனிங்க, இந்த உள்ளான மனிதனிலே வருகிற மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார், அதுக்கு தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதற்காகத்தான் நம்ம புதிய வாழ்வை கர்த்தர் தந்திருக்கிறாரு.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் இருந்துதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் தொடங்குகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை நிரப்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் நானும் விசுவாசிக்காம ஏதோ ஒரு மதத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ ஒன்று வாழ்கிறோம், ஏதோ ஒன்று இருக்கிறோம்ல, உங்கள் வாழ்க்கை ஒவ்வொன்றும் மாற்றப்பட்டதாக மாறுவதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினாரு. அல்லேலூயா. அப்புறம் இயேசு உள்ள வந்துட்டாருன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே நிரப்பப்படுமானால் எனக்குள்ள இருக்கிற எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. என்ன மாறும்? தரித்திரம் மாறும், பிரச்சனை மாறும், பலகீனம் மாறும், வியாதி மாறும், சூழ்நிலைகள் மாறும். தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய பரிபூர்ணமான நன்மை என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் அது நிரப்பும். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்குள்ள வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நிறைய வாக்குத்தத்தங்களை தியானிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கவனிங்கம்மா சிஸ்டர், கவனிங்க, உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். பிள்ளைய நீங்கள் அப்புறம் கொஞ்சம் உட்காந்து அரை மணி நேரம் விட்டுட்டு போமா, அவன் கொஞ்சம் அனுப்பட்டோம். இங்கே கவனிங்க, வசனத்தை கவனிங்க. அவங்க பிள்ளைய அவங்க பார்த்துக்குருவாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், வார்த்தையிலே நீங்கள் வாழணும், ஒரு ஜெயம் எடுக்கணும். உங்கள் தரித்திரத்தின் நிலைமை மாறணும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறணும், உங்கள் பிரச்சனைகள் மாறணும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுகிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர கிறிஸ்தவ பேரை மாற்றுறதுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ சபைக்கு வருகிறது மட்டுமல்ல. இங்கே வருகிறது நீங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் அடைவதற்கு நீங்களும் நானும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்னும் நம்முடைய நிலைமை மாறலை, இன்னும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறலை, இன்னும் நம்முடைய தரித்திரத்தின் நிலைமை மாறலை, இன்னும் நம்ம வியாதியிலிருந்து மாறலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, இன்னும் நாம் ஜீவன் உள்ளவர்களாய் இன்னும் நடக்க ஆரம்பிக்கவில்லை. என்ன செய்யவில்லை? ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க ஆரம்பிக்கவில்லை. என்றைக்கு ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அது உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் எங்கே பார்த்தாலும் வாக்குத்தத்தமான வசனங்கள் நிறைய இருக்கும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்த வசனங்களை நிறைய பார்க்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு வசனமாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் பிரியாணி மாஸ்டர். எல்லாது நீங்கள் எல்லாருமே பிரியாணி மாஸ்டர். இந்த பிரியாணி மாஸ்டர்கிட்ட போய் நான் ஒரு பாடம் எடுத்தால் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? பிரியாணி எப்படி எடுக்க வேண்டும், கிராம்பு எவ்வளோ சேர்க்க வேண்டும், மிளகு எவ்வளோ சேர்க்க வேண்டும், பட்டை எவ்வளோ சேர்க்க வேண்டும் சொன்னோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்களும் 5000 பேருக்கு 6000 பேருக்கு சமைக்கிற ஆளுகையா, பெரிய மாஸ்டர் நாங்கள், எங்கிட்ட வந்து இதை சொல்கிறீங்களே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறிட்டோம், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக மாறிட்டோம். நீங்கள் நானும் வாக்குத்தத்துக்கு உரியவர்களாக மாறிட்டோம், பங்குள்ளவர்களாக மாறிட்டோம். இப்போ நான் வாக்குத்தத்தமாக மாறினதுனால எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவையில்லை. நான் அவரோட வாழ்ந்தா நான் போதும், அந்த வாக்குத்தத்தம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் ஜெயம் வந்துக்கிட்டே இருக்கும், என் வாழ்க்கையில் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும், என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு ஜெயம் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு சமாதானம் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு ஒன்றை கண்டுபிடிக்கணும், நான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவராக நான் இருக்கிறேனா என்பது முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னைக்கு போகிறதுக்கு வந்தே பாரத்தில் டிக்கெட் வந்து நினைக்கிறேன் 4000 ரூபாய் 5000 ரூபாய் நினைக்கிறேன், 4000 5000 வந்தே பாரத் டிக்கெட். நான் வந்தே பாரத் டிக்கெட் எடுத்துட்டேன். காலையில் 8 மணிக்கு நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. நல்லாட்டு சொல்லி நான் வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறேன், வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறேன், டிக்கெட்டை பார்த்தியான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே நான் உட்காந்துருந்தேன்னா வந்தே பாரத் ட்ரெயின் எனக்கு நிற்காது, அது பாட்டு போயிடும். இன்றைக்கு நாம் அநேகரது வேத புஸ்தகத்தை வீட்டில் வச்சிருக்கிறோம், வாக்குத்தத்தம்
தத்தங்களை வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில அது இன்னும் செயல்பாடுக்கு வரலைன்றத அப்ப பிரச்சனையே. இந்த வாக்கு தத்தத்தை என்னுடைய குடும்பத்துக்குள்ள இன்னும் வரலைன்றது பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, இன்னும் நான் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடக்க ஆரம்பிக்கவில்லை. அல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் வாழ ஆரம்பித்து விட்டால் போதும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா. ஆனால் நாம் இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழ ஆரம்பிக்கவில்லை. எப்படி பார்க்குறோம், மற்ற மதத்தினர் போல ஏதோ கும்பிட்டு போவோமையா, சர்ச்சுக்கு வர்றோம், ஏதோ ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதாயா? இல்லை. நீங்கள் அவரோடு என்னைக்கு வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ, அவரோடு என்றைக்கு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்களோ, அவரோடு கூட உறவு என்றைக்கு துவங்குகிறதோ, அந்த துவக்கம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறதா இருக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதைத்தான், என்ன உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் உனக்கும் குடும்பத்துக்கு நான் வச்சிருக்கிறேன். நான் சும்மா ஜீவனுள்ள தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூலோகத்துக்கு இறங்கி சும்மா ரத்தம் சிந்தல, சும்மா பாடு அனுபவிக்கல. அவர் உளப்பட்ட நிலம் போல ஆனாரு. உச்சந்தலைந்து உள்ளம் கால்வரை அவருடைய காயங்கள் ஏற்பட்டது. அவரை அடித்தார்கள், அவரை அறைந்தார்கள், காரி துப்புனாங்க, ஏளனமா பேசினாங்க. அவர் கர்வாரி சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினது எதுக்குன்னா, சும்மா விளையாட்டுக்கல்ல, நீங்கள் நான் அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த விடுதலையில் வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த ஜெயமுள்ள வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் அவரோடு கூட வாழ ஆரம்பிக்க வேண்டும். அவரோடு வாழ ஆரம்பிக்கணும். அவரோடு வாழ ஆரம்பிக்கணும். வசனத்தை காட்டுறேன். அதே அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தோட பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. நீங்க கிறிஸ்துவோட வாழ ஆரம்பித்தால், கிறிஸ்துவின் ஜீவியத்துக்குள்ள பழக ஆரம்பித்தால், உங்களுக்கு எது மேற்கொள்ளாது, பாவம் மேற்கொள்ள. நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், பாஸ்டர் நான் ரொம்ப பாவி பாஸ்டர், நான் பாவத்தில் வாழ்கிறேன். நீ இயேசு கிறிஸ்துவோடு வாழ ஆரம்பித்து விட்டால் பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அந்த பாவ உணர்வுகளிலிருந்து, பாவ எண்ணங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப குமாரன் உங்களை விடுதலை ஆக்கணும்னா நீங்க இந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள நீங்க வர வேண்டும். உங்க வாழ்க்கை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இமைப்பொழுது போதுங்க உங்களை உயர்த்துறதுக்கு. ஒரு இமைப்பொழுது போதும். என்னன்னா, உங்க வாழ்க்கை தேவனோடு கனெக்ட் ஆகணும், கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகணும். நீங்கள் வேற எங்கெங்கேயோ கனெக்டாக இருக்கிறீங்க, வேற எங்கெங்கேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டாக இருக்கிறீங்க, செல்ஃபோனோட கனெக்டாக இருக்கிறீங்க, உலகத்தோட கனெக்டாக இருக்கிறீங்க, வேலையில் கனெக்டாக இருக்கிறீங்க, வேற ஏதோட கனெக்டாக இருக்கிறதுனால, தேவனோட கனெக்ட் ஆகாததுனால அது என்ன செய்ய மாட்டேங்க, வேலை செய்ய மாட்டேங்க, வேலை செய்ய மாட்டேங்க, வேலை செய்ய மாட்டேங்க. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவோடு வாழ பழக வேண்டும், கிறிஸ்துவோடு ஜீவிக்க ஆரம்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் வசனத்திலே நீங்கள் பழக 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 அது உங்கள் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கும். ஒரு ஜெயத்தின் வாழ்வாய் இருக்கும், ஒரு வெற்றியின் வாழ்வாய் இருக்கும், ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்வாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதே ஆறாம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. 22. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இங்க என்ன கொடுக்கிறாரு? பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீங்க பரிசுத்தவானா மாற ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீங்கள் பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பங்கடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா,
ஒரு 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 பள்ளியில் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 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 ஸ்கேல் வச்சுருக்குறாங்க. என்னது? 35 மார்க். 35 மார்க் வாங்கினா நீ பாஸ்பா. இல்லை சார் 32 எடுத்திருக்கேன் ஃபெயில், 34 எடுத்திருக்கேன் ஃபெயில். அப்போ இந்த உலகம் ஒருவனை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மார்க் வச்சிருக்குது. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறது. அது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப பரிசுத்தமா வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? தேவ பலன் வேணும், தேவனுடைய வல்லமை வேணும், தேவனுடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய அன்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள் அவருக்கு நேராய் திரும்பும் போது இந்த இந்த குப்பை, இந்த பாவ கிரிய, பாவ எண்ணங்களை நம்மளை விட்டு வெளியே போயிடுது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தமாக்குதலுக்கு நேராக நம்முடைய இருதயம் திருப்பப்படும் போது, தேவனுடைய சத்தியத்துக்கு நேராய், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை திருப்பப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொன்னேன், எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் இல்லை. இல்லைங்க, இந்த சபை ஆரம்பத்தில் இந்த சபையில் இருக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ்ந்து அவரிடத்திலிருந்து நீங்கள் நன்மைகளை பெற்று அனுபவித்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சாட்சி பகிர்கிறதா முக்கியமானது. அதான் முக்கியம், அதான் முக்கியம், அதான் முக்கியம், அதான் முக்கியம். கிறிஸ்துவோடு கூட வாழுகிற அனுபவம். திரும்ப வருவோம், எபேசியருக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். இப்போ உங்கள் பிளேஸ் எங்கே இருக்குது? உங்கள் சீட் எங்கே இருக்குது? உங்கள் இருக்கை எங்கே இருக்குது? நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க? கேட்கல எனக்கு, சொல்லுங்களேன் வாயை திறந்து. அங்கே என்ன போட்டிருக்கு? எங்கே உட்கார்ந்துருக்கீங்க? உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட. யார் கூட உட்கார்ந்துருக்கீங்க? இயேசுவோட கூட. நீங்கள் சாதாரணமான நினைச்சிங்கல்ல, நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்கள? இல்லை, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பிளேஸே இயேசு கிறிஸ்துவோடு உட்காந்துருக்கு. அவர் கூட உட்காந்துருக்கேங்க. சர்வவல்ல தேவன் கூட உட்காந்துருக்கிறேன். சர்வவல்ல ராஜாதி ராஜாவோடு உட்காந்துருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எலெக்ஷன் முடிஞ்சவொடனே பாருங்கள், எம்எல்ஏ வரும்போது வெள்ளை சட்டை போட்டிருப்பான், வெள்ளை வேஷ்டி கட்டிருப்பான், ஊழினுவான். எம்எல்ஏ கூட இருந்தானா, தேர்தலில் வேலை பார்த்தானா, அப்படி போ நான் போனோம்னா சார் போ 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 அப்படின்னு பெரிய அதிகாரம் பண்ணுவான். ஏன்? எம்எல்ஏ கூட இருக்கானா, உங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரான். அவன் வர்ற வரத்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாதாரண 5 வருஷத்தில் முடிஞ்சு போகும். அவனே அந்த வரத்து வந்தான்னா, ஜீவனுள்ள தேவனாய் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களை உன்னை உட்கார வச்சிருக்கிறாரே, நீ எப்படி இருக்கணும் இயேசுவுக்காக? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன்னதங்களில் உன்னை உட்கார வச்சிருக்கிறாரு. உன் சீட்டு சாதாரணமான இடத்துல இல்லை, டீ கடையில் உட்காரல, தெருப்பஞ்சில் உட்காரல, இல்லை போய் சாதாரண இடத்துல உட்கார. உங்களுடைய நீ உட்கார்ந்து இருக்கிற இடமே உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இதுக்கு தாங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு வேணும். நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும், வெற்றியாம. ஏன்னா நீங்கள் அவரோடு இருக்கிறதுனால அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமை உங்களை எப்போதும் நிரப்பிக்கொண்டே இருக்கும். குறைவு வரவே வராது. அல்லேலூயா. ஆமாம், கரையோரமாக இருக்கிற மரங்கள் என்னைக்காவது தண்ணிக்கு அலையுமா? இல்லை, அது தண்ணி எப்போதும் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற மரத்துக்கு தண்ணி எப்போதும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்தா உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை உணருங்க, அதை அறிந்து கொள்ளுங்க, அதை விசுவாசிங்க. நான் உன்னதங்களிலே அவரோட உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் வராது. பலகீனம் வரும், இயேசுவின் நாமத்தில் அந்த பலகீனத்தை கர்த்தர் எனக்கு மாற்றி போடுவார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
தரித்திரம் என்னை விட்டு நீங்கி போனது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, நான் காலையில் வாசித்து காண்பிச்சேன், லாசருடைய கல்லறையில் போய் நின்று, ஆண்டவரே, நீர் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நாரி போன சரீரத்தை உயிர் பெற செய்வீர், நான் சொன்ன நீர் செய்வீர். அல்லேலூயா. நான் சொன்னேன்னா நீங்க செய்வீங்க. சரீரம் செத்து போனதுதான், அழுகி போனதுதான், 4 நாள் ஆனதுதான், நாரி போனதுதான். ஆனா ஜீவனோட வர வைக்கிறதுக்கு நான் இப்போ ஆர்டர் கொடுத்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீர் அதுக்கான பதிலை கொடுப்பீர். அல்லேலூயா. கல்லறை திறந்தது, சரீரம் எழுந்து வெளியே வந்தது. எல்லாரும் உட்காருங்க. 4 நாள் ஆச்சுன்னு 4 நாள் ஆகாது. அது என்ன செய்யுது? அது சரியாக்குறதுக்குன்னு சொல்லலை. அல்லேலூயா. கொஞ்சம் பாடியில் சேரணும், நரம்புல செத்து போச்சு, கொஞ்சம் அதெல்லாம் உருகுலைஞ்சு போச்சு, கொஞ்சம் ஆகணும். இல்லை, உடனே ஜெபித்த உடனே, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்த லாசரு உயிரோட வந்தான். அந்த வார்த்தையின் வல்லமையை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளும் கொடுத்திருக்கிறாரு. படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் வித்தியாசமே இல்லை. யார் சொன்னாலும் அற்புதம் நடக்கும். அந்த வல்லமை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமையின் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். அந்த அதிகாரத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உங்களை அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. சும்மா உட்கார வைக்கல. சும்மா இந்த நேரம் அழுதுகிட்டு, சின்ன நேரம் குழம்பிக்கிட்டு, நேரம் கடன்காரன் வாங்க, எங்கே போனால் என்ன பண்ணலாம், தூக்கி போட இயேசு நாமத்தினாலே. நான் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறேன். நான் சர்வவல்ல தேவன் கூட உட்கார்ந்துருக்கிறேன். அந்த உணர்வு, அந்த ஆசை, அந்த விருப்பம் அவரோடு வாழ ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனத்தை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை. ஏதோ நல்லது செஞ்சதுனால கர்த்தர் உங்களை ரட்சிக்கலை, நல்லது செஞ்சதுனால அந்த சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லலை. அல்லேலூயா. என்ன செய்வாங்க? நிறைய கொடுத்தாங்கன்னா அவங்கள முன்னால் வைப்பாங்க. பெரிய பணக்காரங்களை முன்னால் வாங்கன்னுவாங்க, பெரிய ஆஸ்திக்காரங்களை முன்னால் வாங்கன்னுவாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டது ஏதோ கொடுத்ததுனால இங்கே உட்காரலப்பா, நான் உன் மேலே கிருபையா இரக்கமாய் உனக்கு ஈவாக தந்திருக்கிறேன். கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு எனக்கு மேலே விழுந்திருக்கு. கிஃப்டை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் நல்லவன் இல்லை, ஆனால் என்னை நல்லவனாக மாற்றி இருக்கிறாரு. நான் பாவத்தில் இருந்தேன், பாவத்திலிருந்து என்னை மன்னிச்சாரு. தரித்திரத்தில் இருந்தேன், என் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறாரு. இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த தேவனுடைய ஈவை கர்த்தர் கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். 13 வாசிங்க. சாரி, 10 தான், 10 வசனம். சாரி, 10 வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவோடு கூட சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். போதும். எதுக்கு ஆண்டவர் படைச்சிருக்கிறாரா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். நற்கிரியை செய்வதற்கு. துர்க்கிரியைகள் அல்ல, நற்கிரியைகள். எப்போது நற்கிரிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போது நற்கிரிகள் செய்யணும். கிறிஸ்துவின் சிந்தை வந்துருச்சுன்னா இந்த பொறாமை, இந்த எரிச்சல், இந்த கோபம், இந்த சண்டை, இந்த மூர்க்கம், இந்த வைராக்கியம் எதுவுமே இருக்காது. முதல் நாள் ராத்திரியில் இயேசுவை கைது செய்கிறார்கள். இரவெல்லாம் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பகலெல்லாம் அடிக்கிறான், மாறினால் அடிக்கிறான், ஈய குண்டுகளை வச்சு அடிக்கிறான், தலையில் முற்கிடம் சூடுகிறான். அடி பகலெல்லாம் அடி. மட்டுமல்ல, அந்த கொல்கதா மலைக்கு தன்னுடைய சிலுவை மரத்தை அவரையே தூக்க சொன்னாங்க. தூக்கிட்டு போனார். சிலுவையில் அடிச்சிட்டாரு. சிலுவை மரணம்ன்றது நாம் நினைக்கிறது போல் லேசானதல்ல. உச்சி வெயில், 12ஆம் மணி வேலை, வெயில் அப்படியே அடிக்குது. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வேர்வை தண்ணி ஒரு சொட்டு உங்கள் கண்ணில் பட்டால் எப்படி இருக்கும்? அப்படியே ஜில்லுன்னு இருக்குல்ல.
குளு குளு குளுக்குன்னு இருக்குல்ல, ஃபஸ்ட் பாருங்கள். சின்ன ஒரு 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 சொட்டு வேர்வை தண்ணி கண்ணில் பட்டாலே உங்களால் தாங்க முடியாது. கல்வாரி சிலுவையில் எல்லா ரத்தத்தையும் சிந்தி தன் ஜீவனை கொடுத்துட்டு சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இதான் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே இருக்கிறன்றது இப்போ தான் நிரூபிக்க முடியும். அல்லேலூயா. கோபம், வைராக்கியம், சண்டை, மூர்க்கம் அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வரலைன்னு அர்த்தம். கிறிஸ்துவோடு நீங்கள் இன்னும் இணைக்கப்படலைன்னு அர்த்தம். கிறிஸ்துவோடு நீங்கள் இன்னும் வாழ ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். ஏனென்று சொன்னால் நீங்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவோடு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை அழைச்சது அதுக்கு நற்கிரியைகளை செய்வதற்கு தான். யாருக்கு நற்கிரியை செய்வதற்கு? யாருக்கு நற்கிரியை செய்வதற்கு சொல்லுங்க, யாருக்கு? இயேசு சொன்னார், நன்மை செய்தவனுக்கே நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன, தீமை செய்தவனுக்கு அல்லவா நீ நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார். யாருக்கு நன்மை செய்கிறோம்? அவங்க நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு செய்யணும். இயேசு என்ன சொன்னார்? தீமை செய்தவனுக்கல்லவா நீ நன்மை செய்ய வேண்டும்னு சொன்னார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்கள் சுயம் செத்து போயிடும், உங்கள் எண்ணம் செத்து போயிடும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருந்து உதயமாகும். கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறார் என்பதை உங்கள் குணம் மாறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சிடும், மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழியில் வசனம் இருக்கிறது, பொறாமையோ வென்றால் எலும்பு உருக்கி என்ன செய்யுமா? இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் வேதாம கல்லூரியில் படிக்கும்போது பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சிமியோன்னு ஒரு என்னோடய கிளாஸ்மேட்டு, அவர் இறந்துட்டாப்புல ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஒவ்வொருவரும் பிரசங்கம் பண்ணி பழகணும். பிரசங்க கலைன்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம் இருக்கும். எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், பிரசங்கத்தில் என்னென்னலாம் இருக்கணும், என்னென்னலாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது அவன் பேச ஆரம்பித்தான். சரி, இன்னொருத்தர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிச்சுட்டு பொறாமையோ என்றால் எலும்புருக்கி, உதாரணமாக சிமியோன் அப்படின்ட்டான். ஏன்னா சிமியோன்ற ஒல்லியாக இருப்பான். ஒல்லினா ஒல்லி, எலும்புக்கூடு, ஒரு எலும்புக்கூடு வந்து தோல் பொத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பான். கையை பிடிச்ச எலும்பு தான் இருக்கும். அவன்கிட்ட சதைன்றது எங்கேயுமே பார்க்க முடியாது. அதை பற்றி சொல்லலை, ஒல்லியாக இருக்கிறத பற்றி சொல்லலை. உங்கள் இருதயம் எலும்புருக்கியாய் போயிடும்னு. எலும்புருக்கியாய் போனால் என்ன அர்த்தம்? ஏன் எலும்புரிக்குன்னு சொல்லுதுன்னா, இந்த எலும்புரிக்கு உள்ளே போய் என்ன செய்யும்? தேவனுக்கு வர வேண்டியவைகளை, தேவன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அது ஜீரணிக்காது, அது பெற்றுக்கொள்ளாதபடி கீழே போய்கிட்டே இருக்கும். இந்த பொறாமை இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ளே வர மாட்டேங்குது, அது அப்படியே வெளியே போயிடுது, வெளியே போயிடுது. அப்போ இந்த பொறாமை, இந்த எரிச்சல், இந்த கோபம், இந்த சண்டை, இந்த மூர்க்கம், இந்த வைராக்கியம், ரெண்டகம் பண்ணுதல், கோள் சொல்லுதல், பிரிவினை உண்டாக்குதல், இதெல்லாம் என்ன செய்யுது? தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மையை பெறவிடாமல் அது வேறொரு பக்கமாக திருப்பிட்டு போயிடுது. அதை தான் சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டார்களானால் நீங்கள் நற்கிரியைகளை செய்வதற்காக நம்ம கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நற்கிரியைகளை செய்யணும். வேகமாக நேராகிறதுனால வேகமாக நான் போகிறேன். 13ஆம் வசனத்தை வாசிட்டீங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி இருக்கீங்களா? சமீபமானீர்கள், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எது உங்களை இணைச்சிருக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை என்ன செஞ்சிருக்கு? அவரோடு கூட இணைச்சிருக்கு. இணைச்சதை பிரிக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சர்ச்சு முடிச்சு ஆராதனை முடிஞ்ச உடனே உதறிட்டு ஓடி போயிடுறீங்க. உதறிட்டு என்ன செஞ்சுறீங்க? ஓடி போய் வீட்டுக்கு போன உடனே டஷ் புஷ்னு சண்டை போட, அதை போட, இதை செய்ய, ஆய் போய் அப்படி இப்படின்னு போயிட்டு
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயான்றீங்க. வசனம் சொல்லு, நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு சமீபமாக இருக்கிறீர்கள், இரத்தத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு இணைப்பு. அதைத்தான் எபேசியர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஒரு புருஷன் மனைவியை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட எப்படி இணைச்சிருக்கிறார்? கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார், நாம் எல்லாம் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். இந்த அவயவம் தானாக இயங்காது, தலை என்ன சொல்லுதோ அதுதான் செய்யும். யாரு தலை? கிறிஸ்து. கிறிஸ்து நமக்கு தலை. நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? கையாக இருக்கிறோம், காலாக இருக்கிறோம், ஹார்ட்டாக இருக்கிறோம், ஏதோ ஒரு உறுப்பாக இருக்கிறோம். இப்போ இந்த உறுப்பு எதை சொன்னால் செய்யணும்? உங்களுக்கு தலை சொல்லுதா? உங்கள் தலை சொல்லுதா? கிறிஸ்துவின் தலை சொல்லுதா? உங்கள் தலை சொல்லுதா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த தலையில் மூளை வேலை செய்யலை, பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா என்னவா செய்வீங்க? ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களாம் மூளை சாவடைஞ்சவங்க என்ன செய்வாங்க? இருக்க ஸ்பாட்ஸை பூரா கழட்டிடுவாங்க. கலட்டு, ஹார்ட்டை கலட்டு, லிவரை கலட்டு, கிட்னியை கலட்டு, என்னென்ன கலட்டணும் அவ்வளோத்தையும் கழட்டி விட்ருவாங்க. ஏன்னா இந்த மண்டை வேலை செய்யலைன்னா இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தலை வேலை செய்யலைன்னா இந்த உடம்புல இருந்து ஹார்ட்டு நல்ல பியூர் ஹார்ட்டாக இருக்குது, பிரயோஜனம் இல்லை. கிட்னியில் எந்த டேமேஜுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை. உள்ள என்ன உறுப்பு இருக்கோ அவ்வளோ உறுப்பு நல்லா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தலை வேலை செய்யலை, பிரெயின் வேலை செய்யலை. ஏனென்றால் நம்முடைய சரீரம் எல்லாம் இயங்குவதற்கு இந்த பிரெயின் ஆர்டர் கொடுத்தா தான் இது வேலை செய்யும். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கும்போது அவர் ஆர்டர் கொடுத்து செஞ்சால் அது ஜெயமாக இருக்கும், அது வெற்றியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? சமீபமாக இருக்கிற அவரோடு கூட இருக்கிறீங்க. அவரோடு கூட இருக்கிறதுனால அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை நிரப்புகிறபடினால, உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போதும் ஜெயம், வெற்றி, ஆசீர்வாதம், சமாதானம், நன்மை, கிருபை எல்லாம் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு இருக்கோம். அதற்கு தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், பேதுரு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அற்புதம் நடந்துச்சு, அவன் போட்டிருந்த சால்வையை போட்ட போது அற்புதம் நடந்துச்சு, அவன் நிழல் பட்டு அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா அவர் கிறிஸ்துவோடு வாழ்ந்ததுனால அந்த அனுபவம் என்ன கொடுக்கிறது? வல்லமையான காரியங்களை செய்கிறது. நாம் கிறிஸ்துவோடு என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் ஆனா நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசாக மாறிடும். உங்கள் வாழ்க்கை மாறிடும், சிந்தை மாறிடும், எண்ணம் மாறிடும், வாழ்க்கையினுடைய கிரியைகள் மாறிடும், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறிடும், எல்லாமே மாறிடும். இப்போ நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டிருக்கிறேனா? கொலோசியர் புத்தகம் 1:20 வாசிக்கலாம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் யாவையும் அவர் மூலமாய் என்னவாய் மாற்றினாராம்? ஒப்புரவாய் மாற்றினார், ஒப்புரவாக்கினார், இணைத்தார். இணைத்தார். நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இணைப்பு சரியாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ரயில் பார்க்குறீங்க, போகும்போது 26 பெட்டி 36 பெட்டி இருக்குது. இந்த 36 பெட்டியும் இன்ஜினோட சேர்ந்தா தான் வண்டி போகும். 36 பெட்டி ஏசிங்க, 2 டயர் ஏசிங்க, 3 டயர் ஏசிங்க. எத்தனை டயர் ஏசியாக இருந்தாலும் இன்ஜினோட இல்லைன்னா வேஸ்ட். இன்ஜினோட இல்லைன்னா அது வேஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் ஒப்புரவாக்கப்பட்டு அவரோடு கூட இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி,
ஃபர்ஸ்ட் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் முதல் காரியம் சமாதானம். சமாதானம். யார் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதோ அவன் தேவனுக்குள்ளே களி கூர்ந்து கொண்டிருக்கிறான், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறான். இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை. புருஷன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை. இந்த சமாதான குறைவு எதை உண்டாக்குகிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. பிரிவினை உண்டாக்குகிறது. ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத நித்திய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ள நீ போகும்போது முதலாவதாக அவனுக்கு நீ சமாதானத்தை சொல்லு. சமாதானத்துக்கு அவன் பாத்திரவானா இருந்தால் அந்த சமாதானம் அவருடைய வீட்டிலே தங்கும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்றது சமாதானம். இந்த சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு. சமாதானம் இல்லாததுனால தான் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை. அல்லேலூயா. சமாதானம் இல்லை, சகோதர சகோதரிகளுக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை, உறவுகளில் சமாதானம் இல்லை, புருஷன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. ஏதோ கட்டிட்டோம், ஏதோ வாழ்கிறோம், என்ன பண்ண அந்த ஆள் சமைச்சு கொடுக்க, நான் சமைச்சு போடுறேன், முடிஞ்சு போச்சு, எதோ கல்வி போட்டு ஓடுவோம். இனி என்ன பண்ண முடியும்? மாற்றவும் முடியாது. இதில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாற்றிவிட்டு போகிறதுக்கு மாற்றவும் முடியாது. இனி ஆள் பார்க்கவும் முடியாது. என்ன பண்ண அப்படியே இழுத்துட்டு போக வேண்டியது தான். இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கிற நேரம் ஆகிறதுனால வாசிக்கலாம். எபேசியர் நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 12:24. எபேசியர் 12 எபிரேயர் மன்னிக்கணும், எபிரேயர் 12:24 வாசிங்க. புதிய உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அந்த புதிய உடன்படிக்கையில் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எதை குறித்து பேசுகிறது? நன்மையானவைகளை குறித்து பேசுகிறது. கவனிங்க, எதை குறித்து பேசுதான்? ரெண்டு பேர் பேசணும். எதை தான் பேசணும்? நன்மையானது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நன்மையானது. வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நன்மை செய்தார், நன்மை செய்தார். யாருக்கு நன்மை செய்தார்? எல்லாருக்கும் நன்மை செய்தார். எல்லாருக்கும் நன்மை செய்தார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வரும்போது, யூதாஸ் வரும்போது, வேலையாட்கள் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பேதுரு என்ன செய்தான்? தன்னுடைய கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து என்ன செய்தான்? காதை அறுத்துட்டான். நான் அறுந்த சொல்லியிருப்பேன், ஒரே குத்த வேணாமாடா, காதை போய் அறுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் நல்லவங்க. இயேசு செய்தார், பேதுருவே கத்தி எங்கே போடு? உரையில் போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிவார்கள். பட்டயத்தை எடுக்காத. சரின்னு விடலை. இயேசு அந்த வெட்டுப்பட்ட காதை எடுத்து அவன் காதில் வைத்து ஒட்ட வைத்தார். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. நன்மை செய்கிறவர், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். உங்களுக்கு எப்போது நன்மை தான் செய்கிறாரு. நீங்களும் நன்மை தான் நற்கிரியைகளை செய்யணும். உங்களுக்கு எப்போது நன்மை தான் வரும். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டதுனால, கிறிஸ்துவோடு நீங்கள் வாழ்கிறதுனால நீங்கள் எப்பொழுது நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் நன்மை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன், நேரம் ஆகுது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை ஆளுகை செய்கிறது. நீங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள் வரும்பொழுது அது தேவனிடத்தில் வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல,
ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு அனுதினமும் பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். பேசுகிற ஆண்டவர், பேசுகிற தெய்வம், பேசுகிற ஆண்டவர் உங்க கூட தனிப்பட்ட விதத்தில் பேசும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட பேச விரும்புகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 18:12 வசனம் மட்டும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18:18 வாசிங்க. ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்போ இந்த பூலோகத்தில் ஒன்றை செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டார். உங்களுக்கு ஒன்று செய்யணும்னா அதை உங்களுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். எப்போ சொல்லுவார்? எப்போ சொல்லுவார்? அவரோடு இணைக்கப்பட்ட சொல்லுவார். வசனம் சொல்லுகிறது, நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வழி இதுவே, இதுவிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவார், ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவார், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை சொல்லுவார். நீ இதை செய், இதை செய்யாதன்னு கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற கர்த்தர் இருக்கிறாரு. எப்போனா நீங்கள் அவரோட பேசும்போது, அந்த ஐக்கியத்துக்குள்ளே வரும்போது, அந்த உறவுக்குள்ளே வரும்போது, அந்த இணைப்புக்குள்ளே வரும்போது, உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ளே நீங்கள் மாற்றப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், இதான் நடக்கும் உனக்கு, இதை நீ செய், இதை செய்யாத, இதை பாரு, இது பார்க்காத, இதில் நட, இதில் நடக்காத அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு தான் நீங்கள் தினம் இந்த வேதத்தை வாசிங்கன்னு சொல்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய பேச்சை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவன் தவறு செய்ய மாட்டான். அவன் செய்கிற தொழிலில் நஷ்டம் வராது, அவன் செய்கிற காரியங்களில் தோல்வி வராது, அவருடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும், அவருடைய காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும், அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒன்று செய்யணும், நான் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட உங்களை உயிர்ப்பித்தானே, கிறிஸ்துவ